கொண்டாடுறாங்களே, அப்படி என்ன விசேஷம்? அதனுடைய தாற்பயம் என்னன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லு பாட்டி. அதுவா, இந்த ஊர் உலகத்துல யார கேட்டாலும் பொதுவா சொல்றது என்னன்னா, நாக சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து விழா எடுத்தா நாகதோஷம் நீங்கி கல்யாணமாகாத பெண்களுக்கு கல்யாணமாகும், பிள்ளை இல்லாதவங்களுக்கு புள்ள பிறக்கும், குடும்பம் ரொம்ப செழிப்பா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு மேல ஒரு உண்மை இருக்கு. உண்மையான பக்தியோட தன்னை வணங்கி வழிபடுறவங்களுக்கு அந்த தாய் இந்த ஒரு நாள்ல தாமா நேர்ல தரிசனம் கொடுக்கறா. என்னது, நேர்ல தரிசனம் கொடுப்பாளா? ஆமா. எப்படி தெரியுமா? வாழும் தெய்வமான பாம்பு வடிவத்துல ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து அவங்க பக்தியோட வைக்கிற பாலை குடிச்சிட்டு நிறைஞ்ச வயிறோட ஆசீர்வாதம் பண்ற இந்த புனிதமான நாளைத்தான் நாக சதுர்த்தின்னு நான் சொல்றேன். அது பாருங்க, நம்ம வீட்டுக்கும் பாம்பு வருதுங்க. அதை எப்படிங்க வெறும் வயிற்றோட திருப்பி அனுப்புவேன்? கண்ணம்மா, குழந்தைக்கு பசி போல இருக்கு. ஆமாங்க. அந்த கிணத்து கொடுங்க. அம்மா, நீ எங்கடா போயிட்ட? பொண்டாடி செஞ்ச வேலையை பத்தியா? நான் எவ்வளவோ எடுத்து சொல்லி கேட்காம அம்மா போட்டிருக்கிற புள்ளைய தூக்கிட்டு டாக்டர் வீட்டுக்கு போயிருக்காடா. மடிப்பு சேர்ந்து கஞ்சி காய்ச்சி கொடுத்தேன். அந்த ஆத்தா கோயிலுக்கு போய் அபிஷேக தீர்த்தத்தையே வாங்கி கொடுத்தேன். எதையுமே ஏத்துக்காம மறுபடியும் புள்ளைய தூக்கிட்டு டாக்டர் வீட்டுக்கு போயிட்டாடா. ஐயோ, இப்படி மேலும் மேலும் தப்பு பண்ணி அந்த தாயுடைய கோபத்துக்கே ஆளாகிட்டு இருக்காளே. போடா, போய் எப்படியாவது அவளை காப்பாத்துறா. தடுத்து நிறுத்து. நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, நான் போய் எப்படியா தடுத்து நிறுத்துறேன். வாங்க. எங்கடி குழந்தை? என்கிட்ட ஆடெல்லாம் வித்துருச்சுன்னா இந்த ஆட்டை காணிக்காத்தாரேன்னு வேண்டிக்கிட்டேன். ஆடெல்லாம் வித்துருச்சு. ஆட்டை காணிக்கையா கொண்டாந்துருக்கேன். ஏத்துக்க ஆட்டா. ஏண்டா வேண்டிக்கிட்டே இல்ல, ஆட்டை விட்டுட்டு போக வேண்டியதானே? அப்புறம் ஏன் புலம்பிக்கிட்டே நிக்கிற? உங்ககிட்ட வேண்டிக்கிட்டேன், ஆத்தா கிட்ட வேண்டிக்கிட்டேன். அதுக்குள்ள அவசரப்படுறீங்க. ராமு, உன்னை என் பிள்ளைமாவது வளர்த்தேன். மனசு கஷ்டமாத்தான் இருக்கு. கோயில் உள்ளவே இரு, வெளியே வராத. கஷ்டப்பட்டுருவாங்க. நான் போயிட்டு வரேன் ராமு. ராமு, அவன் விட்டுட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? நீ வேற பின்னாலே போகணுமா? வாங்க.
எல்லாரும் ஒழுங்கா வந்து வரிசையா நின்னு வாங்கி குடிங்க. இல்ல எதுக்கு பசங்க வந்து கரெக்டா பண்ணீங்க, யாருக்கு எதுவும் கிடைக்காது. ஆமா, யாரா சொல்ல சொல்ல குறுக்க போறவன்? தர்மபிரபு மாணிக்கண்ண ஏதோ ஆத்தாளுக்கு படைச்ச கூட உங்களுக்கு ஊத்தணும்னு நினைக்கிறாரு. ஒழுங்கா நின்னு வாங்கி குடிங்க. ஆமா மரகதம், உன் கையாலேயே இந்த கூழை இதுங்களுக்கு ஊத்து. இல்லைங்க, இந்த கூழ உங்க கையால இந்த ஏழைகளுக்கு ஊத்தினாதான் நீங்க செஞ்ச பாவங்களுக்கு பிராயச்சித்தமா இருக்கும். இந்த நல்ல நாளும் அதுவுமா உங்க கையால கூழ ஊத்துறதாங்க நல்லது. அப்புறம் என்ன, அண்ணியே சொல்லிட்டாங்க, ஊத்திர வேண்டியதானே. ஊத்திடுறேன். ஏன்னு கேளு. முதல்ல அவங்க கூழ குடிக்கட்டும், அப்புறம் கண்டிப்பா ஏன்னு கேக்குறேன். ஊத்துங்க. இப்ப என்னடா செய்வீங்க? அட பாவி, ஆத்தாளுக்கு படைச்ச கூழ எங்களுக்கு ஊத்து வேண்டியதான காலையில இருந்து வெயில காத்துக்கிட்டு இருந்தோம். பசியோட இருந்து எங்க வயிற்றுல மண்ணள்ளி போட்ட உனக்கு அந்த ஆத்தா சரியான கூலி கொடுப்பா. இதுல என்னப்பா சந்தேகம்? வினைய விதைச்சவன் வினையத்தான் இருப்பான். 10 பேரோட பசிய போக்குறவன் தெய்வத்தோட இதயத்துல இருப்பான். ஆனா இத்தனை பேரையும் பசியோட விட்டு நீ எங்க இருப்ப தெரியுமா? என் வீட்டுல இருப்பேன். ஏன்னு கேளு. ஏன்னு கேக்குற நாடு கூடிய சீக்கிரமே வருண்டா. மண்ணுல ஊத்துன இந்த கூழ நல்ல மனசோட இவங்களுக்கு ஊத்தாத நீ எல்லாம் ஆத்தாளுக்கு ஏன் கூழ வச்சு படைக்கிறீங்க? அத வாங்கிக்கிறதுக்கு வீட்டுக்கு முன்னால ஒரு கூட்டத்தை வேற சேர்த்துக்கிறீங்க. அச்சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷன். தாயே பராசக்தி, கண்ணம்மா, எம்மாடி, ரொம்ப பசியா வந்திருக்கேன். சாப்பிடறதுக்கு ஏதாவது இருந்தா குடுமா. காமாட்சி பாட்டி வந்திருக்காங்க. பசின்னு கேக்குற அந்த பாட்டிக்கு கொடுக்கறதுக்கு இந்த கூழ தவிர வேற ஒண்ணும் இல்லைங்க. இப்ப என்னங்க பண்றது? ஆடி கூழ தேடி குடின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, கூழ் என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு குறையும் இல்லாம நல்லா இருப்பீங்க. என்ன இன்னைக்கு? கோழிக்கறி, மீன், முட்டை இன்னைக்கு ஒரு அம்சமாவே இருக்கு. என்னங்க? ஏன் இப்படி இருக்கீங்க? என்னங்க? திடீர்னு ஒரு கை கால் வரல. ஐயோ, நான் என்ன செய்வேன்? அன்னைக்கு ஆத்தாளுக்கு படைச்ச கூழ காலால எட்டி வதச்சப்பவே நினைச்சேன் பாவி மனுஷ பாவத்தை தேடிக்கிறாரு. அதே மாதிரி நடந்துருச்சு. இருங்க, நான் போய் வைத்தியரை கூட்டிட்டு வரேன். வேண்டாம், இந்த ஊர் வைத்தியரால குணப்படுத்தக்கூடிய வியாதியா இது. பட்சத்துல இருந்து நல்ல டாக்டரா கூட்டிட்டு வந்து காட்டு பிறகுதான். பாத்தி அடந்த அக்கிரமத்தை பட்டாம்பூச்சி மாதிரி துரு துருன்னு ஓடி ஆடிட்டு இருந்த புள்ள இப்ப பார்வை இழந்து பேச்சு இழந்து கிடக்கிற பரிதாபத்தை பாருடா. இப்ப அழுது என்னடி பிரயோஜனம்? அன்னைக்கே எங்க அம்மா படிச்சு படிச்சு சொன்னாங்களே, கேட்டியாடி? உங்க அம்மா சத்த காலம் தெய்வம் தான் நீயா நினைச்சுக்கிட்டு அந்த தெய்வத்து மேல் நம்பிக்கை இல்லாம வைத்தியம் பாக்குற நம்ம குழந்தையோட வாழ்க்கையை கெடுத்து பாவி. போத நிறுத்துங்க, நாரா கெடுத்த நம்ம குழந்தைக்கு அம்மா வாத்திருக்கேன்னு டாக்டர் கிட்ட கொண்டு போய் காட்ட அது தப்பா? எந்த தெய்வத்தை பார்க்க மாட்டேன், அவ பேரை சொல்ல மாட்டேன்னு சொன்னியோ அதுக்கு தண்டனையா இப்ப உன் மகனுடைய பார்வையும் பேச்சையுமே பறிச்சுட்டாளேடி.
இப்போ அது புரிஞ்சுதா? மாதா பிதா செய்தது மக்களை கேட்கும்னு சொல்லுவாங்களே, அந்த தாயே இப்போ மகளை கேட்டுட்டாளேடி. இன்னும் என்னமா விட்ட பேச்சு? இந்த பாவி இந்த பாவத்துக்கு பரிகாரமா அந்த தாய் குடிக்கொண்டு இருக்க ஒவ்வொரு கோயிலுக்கா போய் என் குழந்தைக்கு பார்வை கொடு, பேச்சு கொடுன பிராக்கியத்தை தடிக்கோமா தூக்குவோம். ஐயோ, அத்தை வேண்டாம், சொல்றது கேளுங்க. அத்தை வேண்டாம், என் குழந்தை கொண்டு போகாதீங்க.